ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டுக்கு வந்து எப்படி வயரிங் பண்ணலான்னு தான் நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட்டு 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூலாம் கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்ச் சாக்கெட்லாம் மாட்டிட்டேன். ஸோ இதுக்கு வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ப்ஸ் உள்ள பிளக் டாப்பு. ஸோ இந்த பிளக் டாப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் எப்படி கனெக்ஷன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கோர் கேபிள் எடுத்திருக்கேன். இது வந்து 2.5 mm. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும். எர்த்து, பேஸு, நியூட்ரல் 3 ஒயர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ அதே 3 கோர் ஒயரில் உள்ள ஒயரை வந்து நான் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதைத்தான் நம்ம பார்த்திங்கன்னா அதை வயரிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து 3 பாயிண்ட் சாக்கெட்டு. அதோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா எர்த்து சிம்பிள் இருக்கும். ஸோ அதில் வந்து க்ரீன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் கலர் ஒயர் தான் பார்த்திங்கன்னா எர்த்துக்குள்ளே ப்ராப்பரான கலர் ஒயரு. ஸோ 2 3 பாயிண்ட் சாக்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா காமனாக அந்த க்ரீன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ண மாதிரியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2 3 பாயிண்ட் சாக்கெட்டுக்கும் மேலே உள்ள பின்னில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் லைனு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே 3 பாயிண்ட் சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடு என் சிம்பிள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயரு. ஸோ நியூட்ரலுக்கு பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நியூட்ரலுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் தான் கரெக்டான ஒயரு. ஸோ பார்த்திங்கன்னா 2 என் சிம்பிளையும் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சாக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என் சிம்பிள் இருக்கும். அது வந்து நியூட்ரல். ஸோ 2 நியூட்ரலையும் ஒன்று போல் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா கீழே உள்ள டெர்மினலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் 2 சுவிட்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சுவிட்சோட கீழே உள்ள டெர்மினல்லையும் பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எத்தனை சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை சுவிட்சையும் காமனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நியூட்ரலும் கனெக்ட் பண்ணியாச்சு, எர்த்தும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்டுக்குள்ளே ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே ஒயர் பார்த்திங்கன்னா சுவிட்சிலேருந்து மேலே எடுத்து நம்ம அந்த சாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொடுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கும் சுவிட்சுக்கு மேலே உள்ள டெர்மினல் சும்மா தான் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் இந்த ரெண்டுக்கும் நம்ம இடையில கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போனா தான் நம்ம சுவிட்சை ஆன் பண்ண முச்சில் பார்த்திங்கன்னா இந்த எல் சிம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு சப்ளை வரும். ஸோ இப்போ அந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ண முச்சில் நம்மளுக்கு வந்து சப்ளை இங்கேருந்து டேரெக்டாக சுவிட்சிலேருந்து வந்து இந்த சாக்கெட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி கலர் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சுவிட்சிலேருந்து மேலே உள்ள டெர்மினலும் சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த சர்க்யூட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கனெக்ஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 கோர் ஒயரை வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸோட கீழ் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் போட்டுக்குவாங்க. ஹோல் போட்டு இந்த மாதிரி ஒயரை வெளியே எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒயரை எடுத்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அதுக்கடுத்து அந்த இன்சுலேஷன்லாம் ரிமூவ் பண்ணிக்குவாங்க. இந்த க்ரீன் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா எர்த்து, பிளாக் நியூட்ரலு, ரெட்டு வந்து ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எர்த்தை லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதே டெர்மினலில் பார்த்திங்கன்னா இந்த எர்த் லைனை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நார்மல் டைட்டை வைங்க. ஃபுல் டைட் வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து த்ரெட் அடி வாங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எர்த்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நியூட்ரல் லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் ஏதாட்டும் ஒரு இதில் வந்து இந்த நியூட்ரல் வேறு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறதுல வந்து இந்த ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் மாறிடக்கூடாது. ஃபேஸ் நியூட்ரல் நம்ம அதை மாற்றி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஏதாட்டும் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எர்த்து ஒயரும் நியூட்ரல் ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே உள்ள டெர்மினலில் எர்த்தும் கீழே உள்ள டெர்மினலில் பார்த்திங்கன்னா நியூட்ரலும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வந்து நம்ம ஃபேஸ் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஃபேஸு, அதில் ஏதாட்டும் ஒரு இதில் வந்து இந்த ஃபேஸ் லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சோட கீழ் சைடு பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம சர்க்யூட் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. சர்க்யூட் கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துவாங்க. உங்களுக்கு புரியலைன்னா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க. பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைனு, எர்த் லைனு, நியூட்ரல் லைனு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து வெளியே உருவி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேபிள் டை இருந்தால் எடுத்துவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2 கேபிள் டை போட்டிங்கன்னா அந்த கேபிள் வந்து வெளியே ரிமூவ் ஆகி வராமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேபிள் டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாட்டும் ஒரு முடிச்சினாலும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கேபிள் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதால முடிச்சு போட்டால் நல்லா இருக்காது, அதனால் நான் கேபிள் டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதேமாதிரி கேபிள் டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயர் வந்து வெளியே வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டு கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுறேன். நார்மல் டைட்டே எல்லாமே வைங்க. ஃபுல் டைட் வச்சிங்கன்னா த்ரெட் எல்லாத்துலையும் அடி வாங்கிடும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஓரளவுக்கு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போர்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரோட ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா பிளக் டாப் கனெக்ட் பண்ணணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதேமாரி ரெட்டு, க்ரீனு, பிளாக் 3 வயர் இருக்கும். ஸோ அந்த 3 வயரையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளக் டாப்பில் கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பிளக் டாப்பில் மேலே 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு ஏதாட்டு இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பின் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசியில் ஒரு வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கேபிளில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயரை வந்து அதில் ஒரு சின்ன இந்த வயரை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளோடி இந்த வயரை வெளியே எடுத்துக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு அந்த வாசரை வந்து கரெக்டாக அதில் வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளக் டாப்பில் வந்து எல்லுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் தான் ஃபேஸ் லைனை கனெக்ட் பண்ணணும். என்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். மேலே பார்த்திங்கன்னா எர்த்தை கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர் வயரு. ஸோ அதை பார்த்திங்கன்னா எல் டெர்மினலில் வந்து வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். மீதி உள்ள 2 வயரை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் ஒன்றும் எர்த்தில் ஒன்றையும் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எர்த்து வயர் வந்து மேலே இருக்கும். ஸோ அதில் வந்து எர்த்து வயர் க்ரீன் கலர் வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பிளக் டாப்பில் உள்ள கனெக்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாமே ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை 2 நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா முன்னால் வந்து அந்த கேபிள் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை டைட் பண்ணிட்டிங்கன்னா போதும். கேபிள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு நார்மல் டைட் வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கேப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ண 2 ஸ்க்ரூவை பார்த்திங்கன்னா பழைய இடத்துல வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சர்க்யூட் தான். நீங்கள் வீட்டிலே அழகாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஒரு எலக்ட்ரீஷியன் யாருமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்களே இதை அழகாக எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணுறதா இருந்தாலும் நார்மல் டைட்டாக வைங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ சுவிட்ச் 2மே ஆஃபில் இருக்குது. ஸோ வந்து டெஸ்டரில் எதுவுமே லைட் எரியாது. இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்டரில் உங்களுக்கு லைட் எரியாது நல்லா தெரியும். ஃபேஸில் மட்டும் லைட் எரியும், நியூட்ரலில் லைட் எரியாது. சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரியாது. ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பக்கத்தில் உள்ள ஹோலில் பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல் சைடு லைட் எரியும். அப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பண்ண கனெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு லைன் கொடுக்கலான்னு நீங்கள் பழகிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.